நம்ம ஒவ்வொருத்தர் தலைக்குள்ளேயும் ம், கிட்டத்தட்ட ஒரு 3 பவுண்ட் எடையில ஒரு பிரபஞ்சமே இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, நம்மளோட கனவுகள், ஆசைகள், நினைவுகள். ஆமா, எல்லாமே. இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் கூட அந்த அதிசய பொருள் தான். சரிதான். இன்னைக்கு நாம நரம்பியல் கழகத்தோட மூளை உண்மைகள் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை வச்சு இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஒரு பெரிய பயணம்னே சொல்லலாம். ஆமா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. அதனால இதோட சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அந்த அடிப்படை கட்டுமான பொருள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நம்ம மூளைய ஒரு பெரிய நகரம்னு கற்பனை பண்ணிக்கிட்டா, அந்த நகரத்தோட ஒவ்வொரு குடிமகன் தான் ஒரு நியூரான். நியூரான். ஆமா. நம்ம மூளையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் நியூரான்கள் இருக்கு. இந்த நியூரான்கள் ஒன்னோட ஒண்ணு எப்படி பேசுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, அதுவே பாதி விஷயத்தை விளக்கிடும் இல்லையா? நிச்சயமா நம்ம குணாதிசயங்கள்ல இருந்து பார்க்கின்சன் மாதிரி நோய்கள் வரைக்கும் பல விஷயங்களை நம்மால புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த பயணத்தை ஒரு தனி நியூரான்ல இருந்து ஆரம்பிப்போம். சரி, ஒரு நியூரான் நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் ஒரு மாதிரி நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சு காமிப்பாங்களே, அதுதானே? ஆனா அது நிஜமா என்ன பண்ணுது? அதோட வேலை என்ன? சூப்பரான கேள்வி. ஒரு நியூரானு ஒரு தகவல் தொடர்பு மையம்னு சொல்லலாம். அதுக்கு 3 முக்கிய பாகங்கள் இருக்கு. முதல்ல டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ். ஆமா, இது மரத்தோட கிளைகள் மாதிரி இருக்கும். இதோட வேலை மத்த நியூரான்கள் கிட்ட இருந்து வர்ற சிக்னல்களை ஆண்டனா மாதிரி ரிசீவ் பண்றது. ஓகே, தகவலை வாங்கறதுக்கு. கரெக்ட். ரெண்டாவதா செல் பாடி. இதுதான் அந்த நியூரானோட கண்ட்ரோல் ரூம். வர்ற எல்லா சிக்னல்களையும் ப்ராசஸ் பண்ணி, ஓகே, இந்த மெசேஜ் முக்கியம், இது அடுத்த நியூரானுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ற இடம் இதுதான். சரி, அப்போ மெசேஜ் வந்தாச்சு, கண்ட்ரோல் ரூம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ அந்த மெசேஜை எப்படி வெளியே அனுப்புது? அதுக்கு தான் 3வது பாகம் இருக்கு, ஆக்சான். இது ஒரு நீளமான கேபிள் மாதிரி. ஒரு கேபிள். ஆமா, செல் பாடி அனுப்புன்னு சொன்னதும் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் இந்த ஆக்சான் வழியா சீறி பாயும். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஆமா, இது அந்த ஆக்சான் வழியா ஒரு சின்ன மின்னல் மாதிரி மணிக்கு பல 100 மைல் வேகத்துல போகும். அப்படியா? ஆமா, ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கிட்ட பேசுற அந்த சந்திப்பு புள்ளிக்கு சினாப்ஸ்னு பேரு. இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னது? 2 நியூரான்களும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்காது. நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும். ஒரு நிமிஷம், கேப் இருக்குன்னா அப்ப அந்த மின்னல் எப்படி அந்த கேப்பை தாண்டி அடுத்த நியூரானுக்கு போகுது? நடுவுல கட்டாயிடாதா? கரெக்டான கேள்வி. இங்க தான் நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரி உள்ள வருது. ரசாயனங்களா? ஆமா, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆக்சானோட முனைக்கு வந்ததும் அது ஒரு கெமிக்கல் மெசேஜ ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ்க்கு பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆமா, இந்த கெமிக்கல் தான் அந்த சின்ன கேப்ப கடந்து அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்ல போய் உட்காரும். ஓஹோ, ஒரு சாவி அதுக்கான பூட்டுல போய் உட்கார்ற மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. அப்படி உட்கார்ந்ததும் அடுத்த நியூரானுக்கு ஆன் அல்லது ஆஃப் சிக்னல் கிடைக்கும். இப்படிதான் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கெமிக்கல் சிக்னலா மாறி மறுபடியும் எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறி இந்த தகவல் பயணம் தொடருது. அடேங்கப்பா, அப்ப நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு அசைவும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான மின்னல் தாக்குதல்களும் கெமிக்கல் ரிலீஸ்களும் சேர்ந்து ஒரு சிம்பனி தானா? ஆமா, ஒரு பிரம்மாண்டமான சிம்பனி தான். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். டோபமைன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டோபமைன் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. அதோட முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு நம்மளோட உடல் அசைவுகளை ஸ்மூத்தா கட்டுப்படுத்துறது. அசைவுகளையா? ஆமா, இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் பார்க்கின்சன் நோய். பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவங்க மூளையில டோபமைனை உருவாக்குற நியூரான்கள் அழிஞ்சு போயிடும். இதனால அவங்களால ஒரு சின்ன அசைவை கூட சரியா செய்ய முடியாது. கை கால்கள் நடுங்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு கப் காஃபி எடுக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் கூட நம்ம மூளைக்குள்ள இந்த டோபமைனுங்கிற ஒரு சின்ன கெமிக்கல் சரியா வேலை செய்யறதால சாத்தியமாகுது. ஆமா, அது இல்லனா அந்த சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். இந்த சிஸ்டம் எவ்ளோ நுணுக்கமானது, அதே சமயம் எவ்ளோ பலவீனமானதுன்னு இது காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா டோபமைனோட வேலை அசைவுகளோட முடியல. ஓ, வேற என்ன பண்ணுது? அது நம்ம மூளையோட வெகுமதி அமைப்புல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை சாப்பிடும்போதோ ஒரு நல்ல பாட்டை கேட்கும் போதோ நமக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஆமா. அதுக்கு காரணம் டோபமைன் தான். ஆனா சில போதைப் பொருட்கள் இந்த சிஸ்டத்தை ஹைஜாக் பண்ணிடுது. ஹைஜாக் பண்ணிடுதா? ஆமா, அது செயற்கையா அதிக அளவுல டோபமைனை ரிலீஸ் பண்ணி ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியோ கொடுக்குது.
இதனால தான் மூளை திரும்ப திரும்ப அந்த பொருளை தேடுது. இதுதான் போதைக்கு அடிமையாவதோட உயிரியல் அடிப்படை. ஓகே. அசைவுகளுக்கும் சந்தோஷத்துக்கும் டோபமின்னா நம்மளோட மனநிலை, அதாவது நம்ம சோகமா இருக்கோமா பதட்டமா இருக்கோமாங்கிறத கட்டுப்படுத்தவும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கா? செரட்டோனின் பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. செரட்டோனின் நம்மளோட மனநிலை, தூக்கம், பசி, பதட்டம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓ, அப்போ மன அழுத்தத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கு. மன அழுத்தத்துக்கு கொடுக்கப்படுற புரோசாக் மாதிரி மருந்துகள் இந்த செரட்டோனின் சிஸ்டத்துல தான் வேலை செய்யுது. அது மூளையில செரட்டோனின் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக்டிவா இருக்க உதவி பண்ணுது. ஓஹோ, அப்படிதான் மனநிலையை சீராக்க உதவுதா? ஆமா, இது மட்டும் இல்ல, என்டார்பின்கள்னு ஒன்னு இருக்கு. என்டார்பின்கள்? ஆமா, இது நம்ம உடலே உருவாக்குற ஒரு வலி நிவாரணி. நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது அடிபட்டா கூட சில மணி நேரத்துக்கு வலி தெரியாது. அதுக்கு காரணம் இந்த என்டார்பின்கள் தான். வாவ், இது கேட்கவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. சரி, இப்போ இந்த கோடிக்கணக்கான நியூரான்கள், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படி ஒரு கரெக்டான நெட்வொர்க்கா உருவாகுது? ஒரு குழந்தை அம்மா வயித்துல இருக்கும்போது இந்த மேஜிக் எப்படி நடக்குது? அது ஒரு நகரத்தை கட்டுற மாதிரி தான். ஆனா இது ஒரு சாதாரண நகரம் இல்ல. ஒரு அமைப்பு உருவாக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் அடித்தளம். சரி. நியூரான்கள் முதல்ல இந்த டியூபுக்குள்ள தான் உருவாகும். உருவான பிறகு அது அதோட கடைசி இலக்க நோக்கி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கும். ஒரு பயணம்னே சொல்லலாமா? ஆமா, சில நியூரான்கள் நீளமான நார்களை ஒரு கைடு மாதிரி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணும். இந்த பயணம் சரியா நடக்கலன்னா தான் மன வளர்ச்சி குறைபாடு, வலிப்பு நோய் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சரி, நியூரான்கள் எல்லாம் அதோட இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா அது எப்படி மத்த நியூரான்களோட கனெக்ட் பண்ணுது? நம்ம சோர்ஸ்ல இணைப்புகளை குறைத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமா, ப்ரூனிங் பேக். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் தலகீழா இல்லையா? வளர வளர கனெக்ஷன்ஸ் அதிகமாகணும் தானே நினைப்போம். ஆனா நீங்க கனெக்ஷன்ஸை நீக்கிறது மூலமா மூளை திறமையாகுதுன்னு சொல்றீங்க. இது எப்படி? இதுதான் மூளை வளர்ச்சியோட ஒரு முக்கியமான ரகசியம். ஆரம்பத்துல மூளை தேவைக்கு அதிகமா தாறுமாறா கனெக்ஷன்ஸ உருவாக்கும். ஒரு செடி மாதிரி நிறைய கிளைகளை வளர்க்குமா? அதேதான். ஆனா காலப்போக்குல எந்தெந்த கனெக்ஷன்ஸ் அதிகமா பயன்படுத்தப்படுதோ, எந்தெந்த பாதைகள்ல அதிகமா எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகுதோ அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் வலுவாகும். ஓகே. பயன்படுத்தப்படாத வீணா இருக்கிற கனெக்ஷன்ஸ மூளை வெட்டி எடுத்துடும். இதுக்கு பயன்படுத்து அல்லது இழந்து விடு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. யூஸ் இட் ஆர் லூஸ் இட். கரெக்ட். இது ஒரு சிற்பி தேவையில்லாத கல்லெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு ஒரு அழகான சிலைய உருவாக்குற மாதிரி. இப்படி செய்யறதால தான் நம்ம மூளை ரொம்ப திறமையா வேகமா வேலை செய்யுது. வாவ், அப்போ நம்ம மூளை தேவையில்லாத விஷயங்களை நீக்கிற ஒரு சிற்பி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? இது கேட்கவே புதுசா இருக்கே. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. நம்ம சோர்ஸ்ல அந்த குரங்குகள் மேல செஞ்ச ஆய்வு பத்தி இருக்கு இல்லையா? ஆமா, படிச்சேன். அது ஒரு மிக முக்கியமான ஆய்வு. விஞ்ஞானிகள் பிறந்த ஒரு குரங்கு குட்டியோட ஒரு கண்ணை துணியால கட்டி வளர்த்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்டை அவிழ்த்து பார்த்தப்போ அந்த கண்ணால அந்த குரங்கால பார்க்கவே முடியல. அப்பப்பா. கண்ணு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கண்ணுக்கும் மூளையோட பார்வை மையத்துக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன்ஸ் அது பயன்படுத்தப்படாததால மூளை அதை நிரந்தரமா நீக்கிடுச்சு. யூஸ் இட் ஆர் லூஸ் இட். அதேதான். இதுதான் முக்கிய காலகட்டங்கள் அப்படிங்கறதோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. குழந்தை பருவத்துல குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல மூளைக்கு சரியான தூண்டுதல்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் சின்ன வயசுல ஒரு மொழியை கத்துக்கிறது சுலபமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த சிற்பி செதுக்குன ஒரு அருமையான நெட்வொர்க் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த நெட்வொர்க்கோட முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு ஞாபகங்களை சேமிக்கிறது, நம்ம வாழ்க்கையோட கதையை எழுதுறது. இந்த விஷயம் எப்படி நடக்குது? இதுல HM அப்படிங்கிற ஒரு பேஷண்டோட கதை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே. ஆமா, HMஓட கதை நரம்பியலோட ஒரு திருப்புமுனை. அவருக்கு தீராத வலிப்பு நோய் இருந்ததால அறுவை சிகிச்சை மூலமா அவரோட மூளையில சில பகுதிகளை நீக்குனாங்க. அதுக்கப்புறம் வலிப்பு நோய் நின்னுடுச்சு. ஆனா ஒரு விசித்திரமான விளைவு ஏற்பட்டுச்சு. அவரால எந்த ஒரு புது ஞாபகத்தையும் உருவாக்க முடியல. ஒரு புது ஞாபகத்தையும் உருவாக்க முடியலையா? முடியல. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒருத்தர்ட்ட பேசிட்டு ரூமை விட்டு வெளியே போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தா உங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நீங்க யாரு, ஏன் இங்க வந்தீங்கன்னு திரும்பவும் கேட்பாங்க. அப்பப்பா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. அவர் ஒரு மாதிரி நிகழ்காலத்திலே சிக்கிக்கிட்ட மாதிரி. ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி. இதுதான் HMஓட வாழ்க்கை. ஆனா அவரால அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நடந்த அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் சொல்ல முடிஞ்சது இல்லையா? இதுல இருந்து விஞ்ஞானிகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க?
இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. ஹெச்எம் கிட்ட இருந்து தான் நம்ம மூளையில ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குன்னோ. ஹிப்போ கேம்பஸ். ஆமா, அதோட வேலை புதுசா வர்ற குறுகிய கால ஞாபகங்களை எடுத்து அதை நீண்டகால ஞாபகங்களா மாத்தி சேமிக்கிறதுக்கு தயார் பண்றது தானும் கண்டுபிடிச்சாங்க. ஓ, தயார் பண்றது மட்டும்தானா? அப்போ அது ஸ்டோர் பண்ற இடம் இல்லையா? இல்ல, ஞாபகங்கள் சேமிக்கப்படுற இடம் ஹிப்போ கேம்பஸ் கிடையாது. அது ஒரு மேனேஜர் மாதிரி தான். ஓ, அப்ப ஞாபகங்கள் மூளையில ஒரே இடத்துல ஒரு ஃபைல் மாதிரி சேவ் ஆகலையா? அது ஒரு நூலக மாதிரி. ஆனா புத்தகங்கள் எல்லாம் ஒரே அலமாரியில இல்லாம நூலகம் முழுக்க அங்கங்க சிதறி கிடக்கிற மாதிரி சொல்றீங்களா? அருமையான ஒப்பீடு. நீண்டகால ஞாபகங்கள் மூளையோட வெளிப்பகுதியான பெருமூளை புரணி முழுக்க பரவி சேமிக்கப்படுது. அப்படியா? நீங்க ஒரு பழைய ஞாபகத்தை, உதாரணத்துக்கு ஒரு கடற்கரைக்கு போனதை நினைச்சு பார்க்கும்போது, அந்த காட்சியோட ஞாபகம் பார்வை மையத்திலிருந்தும் அலைகளோட சத்தத்தோட ஞாபகம் கேட்கும் மையத்திலிருந்தும். அப்போ நீங்க உணர்ந்த சந்தோஷத்தோட ஞாபகம் உணர்ச்சி மையத்தில் இருந்தோம். கரெக்ட். இப்படி பல இடங்கள்ல இருந்து தகவல்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு முழுமையான ஞாபகமா உருவாகுது. ஒரு சின்ன நியூரான்ல ஆரம்பிச்சு கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், மூளை வளர்ச்சி, கடைசியா ஞாபகம் வரைக்கும் ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டோம். எல்லாமே எவ்வளவு நுணுக்கமா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. ஆமா, இந்த சிக்கலான சிஸ்டம் ஒவ்வொரு நொடியும் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னது அது? நம்ம மூளை கல்லுல செதுக்குன சிலை மாதிரி இல்ல, அது ஒரு களிமண் மாதிரி. நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும், நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் அதை மாத்தி அமைக்குது. இந்த தன்மைக்கு பேர் தான் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி இல்லையா? நிச்சயமா. இந்த ஆதாரங்கள்ல இருந்து உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனையை விட்டுட்டு போறோம். நீங்களே உங்க மூளையை வடிவமைக்கிற ஒரு சிற்பி. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு நீங்க உங்க மூளையில எந்த புது பாதையை உருவாக்க போறீங்க, எந்த புது பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க.